என்ன டல்லா இருக்க? என்ன விஷயம்? பிரபா, உங்ககிட்ட சொல்றதுக்கு இல்ல. இப்பெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லை. ஏன் அப்படி? என்னைக்கு என் புருஷன் என்னை வேலையை விட்டு நிக்க சொல்றாரோ, என்னைக்கு என் குழந்தைய நானே என் பொறுப்புல கவனிக்க போறேனோ, அன்னைக்கு தாண்டி நீ உன் பழைய உமாவை பார்க்க முடியும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் உமா. இப்பதான் லெட்டர் டைப் அடிச்சு மேனேஜர்ட்ட கொடுத்துட்டு வரேன். உனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கொடுக்க போறாங்க. இதை ரகசியமா வச்சுக்க, மத்தத மேனேஜர் சொல்வார். குட் லக். என்னடி இது? இப்பதான் வேலையை ராஜினாமா செய்ய போறேன்னு சொன்ன, அதுக்குள்ள ப்ரமோஷன் ஆர்டர் வருது. அதான் விதி. என்ன விசேஷம்? சாக்லேட்? உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம். நீங்க ராஜினாமா பண்ண போறீங்களா? சேச்சே, என் ஒய்ஃபுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஆனா பொண்ணா? உண்டோம். ப்ரமோஷன்னா பிரசவம் தானே, பதவி உயர்வப்பா. கண்ணா டெலிபோன். ஹலோ, கண்ணன் பேசுறேன். நான் ஜெர்மன் மொழி கத்துக்கிட்டது வீண் போகல. இத்தனை நாளா நான் பர்சனல் கிளர்க் டு மேனேஜர், இன்னில இருந்து பர்சனல் அசிஸ்டன்ட் டு பாஸ். இத்தனை நாளா 600 ரூபாய் சம்பளம், இன்னில இருந்து 950 ரூபாய். என்னடா கண்ணா, என்ன பேட் நியூஸ்? ஒண்ணும் இல்லடா, இன்னில இருந்து என் ஒய்ஃபுக்கு சம்பளம் 950 ரூபாய். ஆமா, அதுக்கு ஏன்டா மனசு நொடிஞ்சு போயிட்ட? என்னுடைய சம்பளம் 850 ரூபாய் தானே. போடா பைத்தியமே, இத்தனை நாளா அவளுக்கு ராஜாவா இருந்த, இனிமே அவளுக்கு கூஜாவா இரு. Meet my boss, a German, Mr. Clark. A is my husband. Bye. ஒரு போன் பண்ணிக்கணும். இது உமாவுடைய ஆபீஸ் டெலிபோன், உங்க பர்சனல் டெலிபோன் இல்ல. கண்டவங்களுக்கு கண்ட நேரத்துல போன் பண்றதுக்கு. தெருக்கோடியில பப்ளிக் பூத் இருக்கு, அங்க போங்க. எட்டனா காயின் இருக்க? உன்னையவே கேட்டான். இது ஆபீஸ்ல கொடுத்தாங்களா? உங்க ஆபீஸ்ல உனக்கு ஒரு பேனா கூட கொடுக்க மாட்டாங்க. இது உமா அம்மாவோட ஆபீஸ் போன். அவங்க சொல்லட்டும், நான் போறேன். அவருக்கு கொஞ்சம் கூட ஹெல்பிங் டெண்டன்சி கிடையாது. நீங்க போன் பண்ணுங்க. மூக்கு கண்ணாடி எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நம்பர் பார்த்து சொல்லுயா. ஜெயமன் கம்பெனி. இங்கிலீஷ் தெரியுமா? அம்மாவோட ஆபீஸ்காரு, நீ ஏறப்படாது. பஸ்ல போயா. Ja, doch, du brauchst nicht zu lachen. Er ist wirklich toll. Ich bin irgendwo hingegangen. நான் தான் புருஷன், நான் தான் புருஷன், நான் தான் புருஷன், நான் தான் புருஷன். கண்ணன், என்னாச்சு? நான் தான் புருஷன். என்னாச்சு? என்னாச்சு? கண்ணன், போஸ்ட் டெலிபோன் பேச வந்து அது மட்டும் இல்ல, அது ஜெர்மன் பாஸ். எதுக்கும் கால் கிருதாசோட ரெடியா இருந்திருக்கமா. நீ ராஜினாமா பண்ண வேண்டிய ரொம்ப தூரத்துல இல்ல. பையனுக்கு காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. குட் நைட் மாமா. எஸ், இட் இஸ் a good night for you and your child. பார்வதி, வசமா ஒரு பார்ட்டி மாட்டிச்சு. பெரிய வீடு பேசி முடிச்சிட்டேன். 500 ரூபாய் புரோக்கர் கமிஷன் கறந்துட்டேன்.
இந்த டிஃபன் என்ன இருக்கு? பட்டாணிக்காரன் வந்திருந்தான். வேர்க்கடலை பட்டாணி விற்கிறவன்னு சொன்னேன். பட்டாணி வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிடுறீங்களா? பட்டாணி எல்லாம் வேண்டாம், எனக்கு பல் வீக். எனக்கு பல்சே வீக் ஆயிடும் போல இருக்கு. பார்வதி, ஜஸ்ட் ஜோக். அதானே பார்த்தேன், நான் பயந்தே போயிட்டேன். சூடா வேற ஒண்ணும் இல்லையா? நான் தான் இருக்கேன். பார்வதி, ஜஸ்ட் ஜோக். ஜோக் அடிக்க நேரம் இல்லை. அது காஃபி இருந்தா கொடு. பார்வதி, சீக்கிரம் காஃபி கொடு. அதையே எண்ணிட்டு இருக்க, சரியா தான் இருக்கும். நான் என்றது மட்டும் எங்க தப்பாவே இருக்கு? பார்வதி, ஜஸ்ட் ஜோக் இல்ல. 500 ரூபாய் இருக்குன்னு சொன்னீங்க, 445 ரூபாய் தான் இருக்கு. 55 ரூபா செலவாயிடுச்சு. 500 ரூபாய்க்கு 55 ரூபாயா? செலவழிச்சதை கேட்கிறேன், கட்டுப்படி ஆகுமா? அசல் நோட்டு தாண்டி. அசல் தான், பின்ன என்ன வட்டியா? பார்வதி, ஒரு மனைவிக்கு சந்தோஷம் புருஷன் அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றதாங்க. பார்வதி, நான் இப்ப சொன்னது ஜோக் இல்ல. எதுக்காக ஈட்டிக்காரட்ட பணம் வாங்கினீங்க? அதை விட முக்கியம், ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? பார்வதி, என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ராணி. ராஜாவே சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிக்கிறாரு, அப்புறம் எனக்கு ராணி? இது பார், நான் உன்னோட புருஷன். உன்னை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என்னோட கடமை. அதுக்காக நான் எப்படி வேணாலும் பணம் தேடலாம், அதுல தப்பு இல்ல. நான் உங்க மனைவி, எனக்கும் உங்க சந்தோஷம் தான் முக்கியம். நான் எப்படி வேணா பணம் தேடலாமா? I'm sorry. I'm sorry. It's all right. இதுவரைக்கும் உங்க வாயால என்ன திட்டினதில்ல, உங்க கையால என்ன அடிச்சதில்ல. இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பார்வதி, நீ சொன்ன வார்த்தை எப்படி என் நெஞ்சில ஈட்டி மாதிரி குத்திடுச்சு தெரியுமா? நீங்க ஈட்டிக்காரன்ட்ட பணம் வாங்கின விஷயத்த கண்ணனோட அப்பா சொன்னதும் என் நெஞ்சில மட்டும் ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பார்வதி, 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 என்ன காரியம் செய்ய நினைச்சு? ஈட்டிக்காரன்ட்ட வட்டிக்கு பணம் வாங்கினாலும் வாங்குவேன்னு தவிர பார்வதியை வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு நீங்க முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் என்னோட SSLC சர்டிபிகேட், ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் சர்டிபிகேட் எல்லாம் எரிக்க நினைச்சேன். நான் என்னமோ நினைச்சு பயந்துட்டேன். என்ன எரிக்கிறது உங்க கடமை. எந்த நிலையிலையும் என்ன நான் எரிச்சுக்க மாட்டேன். பார்வதி, ரொம்ப டயர்டா இருக்கீங்க, என்ன வேணும்? காஃபியா, டீயா? பீஸ் ஆஃப் மைண்ட்.
அவ ஸ்கூலுக்கு வந்து 4 மாசம் ஆச்சு. என்ன என்ன என்னடி? ஒண்ணு இல்லைண்ணா. ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? எப்படி நடந்தது? நாளா எத்தனையோ விதத்துல எத்தனையோ விஷயங்களை உங்ககிட்ட இருந்து மறைச்சு இந்த குடும்பத்தை நடத்தின்னு வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு நடந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைக்கிறது தப்புன்னா. என்னடி நடந்தது? பள்ளிக்கூடத்துக்கு போகாம வேற எங்க போறாளா உன் பொண்ணு? தெரியல. அம்பாளுங்கிற பேர்ல இது வரைக்கும் உனக்கு எவ்வளவு பணம் மணி ஆர்டர்ல வந்திருக்கு? கிட்டத்தட்ட 500 ரூபாய் இருக்கும். மைதிலி தான் அனுப்பியிருப்பான்னு நீ நினைக்கிறியா? அவதான் அமைச்சிருக்கா. பணம் எப்படி வந்ததுன்னு அவகிட்ட பேசி பாத்தியா? பேசி பார்த்திருப்பேன். அவன் தலையில ஏதாவது கல்ல தூக்கி போட்டுட்டா. தப்பான வழியில போய் பணத்தை சம்பாதிக்கிறான்னு நீ நினைக்கிறியா? சொல்லுடி. என்னோட வாணி. மது எங்க? ரசிகர் மன்றத்துல ஏதோ விழாவாம். ராத்திரி வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனான். ராத்திரியில வெளியில கூட தங்குறானா அவன்? பாதி நாள் ராத்திரி வெளியில தான் தங்குறான். ஓஹோ. சரி, மைதிலி எழுப்பு. இந்த நேரத்துல வேண்டாமே. இந்த சீனிவாச ராகவனுக்கு சாதாரணமா கோபம் வராது. இப்ப வந்திருக்கு. அது போறதுக்குள்ள அவளை எழுப்பு. அப்பா என்னாச்சு? யார் கத்தினா? நான் தான் கத்தினேன். நீ பிறந்த உடனே உனக்கு என்னுடைய குலதெய்வத்தோட பேரை வச்சேன். திரிபுர சுந்தரி அம்மன் எங்க அம்மா பேர் அது. அதனால உன்னை மைத்திலின்னு வாய் நிறைய கூப்பிட்டேன். 15 வயசுக்கு மேல நீயே உன் பேரை அம்பாள்னு மாத்திக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன். இன்னும் எந்தெந்த இடத்துல யார் யார்கிட்ட என்னென்ன பேர் சொல்லியிருக்கேன்னு தெரிஞ்சுக்க உங்க அப்பா ஆசைப்படுறேன். அதான் இந்த ராத்திரி வேளையில எழுப்பினேன். நல்லதொரு விஜயதசமி நாள்ல நெல்லுல ஓம்னு பேர் எழுதி உன்னை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தாளே உங்க அம்மா. அவகிட்ட கூட சொல்லாம ஸ்கூலை விட்டு நின்னுட்டியாமே. அதுக்கு காரணம் தெரிஞ்சுக்க உங்க அப்பா ஆசைப்படுறேன். அதுக்கு தான் இந்த ராத்திரி வேளையில எழுப்பினேன். இந்த வீட்டுக்கு 4 மாசமா அம்பாளுங்கிற பேர்ல மணி ஆர்டர்ல பணம் வந்துட்டு இருக்கு. அந்த பணத்தெல்லாம் எந்தெந்த போஸ்ட் ஆபீஸ்ல என்னன்னைக்கு நீ அனுப்பினேன்னு தெரிஞ்சுக்க உங்க அப்பா ஆசைப்படுறேன். அதுக்கு தான் இந்த ராத்திரி வேளையில எழுப்பினேன். எல்லாத்தையும் விட 1 ரூபாய் சம்பாதிக்கிறது குதிரை கொம்பா இருக்கிற இந்த காலத்துல 15 வயசு பொண்ணு 4 மாசத்துல 500 ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிருக்கா. அவளை கூட்டிட்டு போய் கொண்டு வந்த விட தெருக்கோடி வரைக்கும் கார் வருது. அப்படின்னா அவ என்ன தொழில் பண்றா? என்னடி முளைச்சு 3 நாள் என்ன பார்த்து நீ முளைக்கிற?